ரமணி ஆளையே காணும். பிள்ளைகிட்ட கேட்டாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அம்மா எங்கே போனான்னு தெரியலன்னு காலங்காத்தாலேயே போன நோண்டிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இந்த போன் ஒன்று உண்டா காணும். சுற்றி முற்றி ஒன்று என்ன நடக்குன்னு கூட பார்க்கறது கிடையாது. ஏன்னா சரணே ஐயா என்ன கூப்பிட சத்தம் தராம படுத்திருக்கான். என்னாச்சு இவனுக்கு? தூங்கிட்டானா? வெயில் அடிக்கு, இந்த வெயிலுக்குள்ளே இவனுக்கு தூக்கம் வேற வருதாக்கும். உள்ள தூங்கினது பத்தாதுன்னு வெளியே வந்து சோஃபால தூக்கிட்டு கிடக்கானா? ஐயா சரணே இல்லை விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகி என்னால தூக்க வேண்டியிருக்கு. கூப்பிட சத்தம் தரனா பாரு. ஐயா ஏல காதாவள கேட்கல? ஓ காதுக்குள்ள போன ஓட்டிக்கிட்டு இருக்கானா? என்ன பெரியம்மா? காட்டு கத்திக்கிட்டு கிடக்கம்ல, ஒரு சத்தம் தந்தியா நீ? ஐயோ பெரியம்மா, காதுல ஹெட்செட் வச்சிருந்தேனா அதான் கேட்கல போல இருக்கு. என்ன பெரியம்மா? உங்க அம்மா எங்களை வீட்டை சுத்தி தேடிக்கிட்டு கிடக்க எவ்வளவு ஆளை காணோம். சொல்லாம கொள்ளாம எங்க போனா? அம்மாயா அம்மா இப்பதான் பின்வாசல் வழியா அங்க சஞ்சய் வீட்டுக்கு போனா. ஓ அங்கேயே போனா? அதான் நான் வீட்டுல தானே இருந்தா அதுக்குள்ள எங்க சொல்லாம கொள்ளாம போனான்னு பார்த்தேன். எக்கா அந்த அடுப்பா பண்ணியா? இதா அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. பண்ணிட்டேன் இந்த வாரம் இரு. சொல்லாம கொள்ளாமலாம் போவேன். அடுப்புல அது பாட்டுக்கு போட்டு விட்டுட்டு போயிட்டேன். நீ என்ன போட்டுன்னு கூட தெரியாது எனக்கு. நான் ஒரு 3-4 விசில் வந்ததை ஆஃப் பண்ணி விட்டேன். என்ன போட்டு அடுப்புல? கடலை தான்க்கா போட்டிருந்தேன். 4 விசில் வந்துட்டா? ஆமா 4 விசில் வந்துட்டு. அப்பனா வந்திருக்கோம். நான் வேற சொல்லாம வந்துட்டேன்ட்டு ஓடி வந்தேன் வேகமா. ஆமா மீனாட்சியம்மா வீட்டுக்கா போனேன். இப்போ என்னையும் கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன் ஒருட்டு. ஆமா அந்த பொம்பளை வேற பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டு போல இருக்கு. 2-3 நாள் ஆயிட்டு. ஆஸ்பத்திரியில விட்டு போய் கட்டு போட்டு வச்சிருக்காவ காலுக்கு. கையில தான் ஏதோ உடஞ்சிட்டு போல இருக்கு. அதுதான் கட்டு போட்டு வச்சிருக்கு. அது ஒழுங்கா இன்னும் ஜாயிண்ட் ஆகல, சரியா கட்டு போடல. வேற ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாவ. அந்தெல்லாம் அப்படியே என்னன்ட்டு பார்த்துட்டு வருவோமான்ட்டு போனேன். அட லட்சுமிட்ட கேட்டா தெரியுமே, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் அவ கட்டு போட்டிருந்தா. ஒரு டைம் கை உடஞ்சிருந்ததுக்கு அது உடனே நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட கேட்க சொல்லு. ஏக்கா நீ என்னை சும்மா வெறுப்பேத்தாத பத்துக்க. சரி விடு, நான் வேணா அப்ப நான் சொல்லிட்டு வரட்டுமா? போ நீ வேணா என்னமோ சொல்லு. சரி கோவப்படாத. என்ன கையில பாத்திரம் சித்திரை உனக்கு சாமி கும்பிடும்போது கேசரி பாயசம் எல்லாம் கொண்டு கொடுத்துருந்தேன். அந்த பத்திரத்தை தான் வாங்கிட்டு வரேன். சரி அப்ப நீ உள்ள வேலையை பாரு. நான் போய் பார்த்துட்டு அவிட்ட ஒரு இடம் சொல்லிட்டு வரேன். அந்த இடத்துல நல்லா கட்டு போடுவாவ. இது செம்பாவளையா? ஆமா செம்பாவளையா. எலும்பு முறிவுக்கெல்லாம் நல்லா கட்டு போடுவாவ. நல்லா தான் இருக்கும். அங்க நம்ம ஊருக்கிட்ட ஒரு ஆளு நல்லா நீவி விட்டு நல்லா என்ன போடுவாரு. அதுவே நல்லா கேட்கும். இரு நான் சொல்லிட்டு வரேன். என்னமோ போய் சொல்லு. நான் போய் வேலையை பார்க்கேன். சரி நீ போய் வேலையை பாரு, நான் தான் வரேன். இந்த கூறுகட்ட அக்காளுக்கு அறிவே இல்லை. உன்ன லட்சுமிங்க அவட்ட வீட்டை கொடுத்துட்டு இவ வந்து பழைய வீட்டுல வந்து இருக்கா. மருமோளெல்லாம் கூட்டிட்டு வந்து இருக்கா. நம்மகிட்ட தோட்டத்தை தான் எழுதி வாங்கினியே. வீட்டையாவது இடத்தையாவது அவளுக்கு கொடுங்கன்னு ஏதாவது பேசுவாடா. நம்ம கட்டிட்டு பார்த்தா ஒன்றும் பேசாண்டா. மருமகளும் தனியா இருக்கட்டும். இவ அங்க 10 நாள் இருக்கலான்னு வந்திருக்கா. இருந்துகிட்டு ஒரே லட்சுமி புராணம் தான் பாடியா. எரிச்சலா வருது. குட்டி வேணும்னு தானே நீ நான் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு கைய காலெல்லாம் உடச்சிட்டு நடக்க. இல்ல சும்மா இருல. சும்மா அத்தையை போட்டு தொந்தரவு பண்ணாத. அம்மா இந்த மீன் குட்டி என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வெளிநாட்டுக்கு போவாதா நீ கேக்கியால? நீ மீனு என்னோட ஏமே வேற. என்னை எந்த ஊர்காட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க வைக்கலான்னு பாக்குறியா நீ? வெளிநாட்டுக்கு வேலைகளுக்கு போனா தாத ஓப்பன் செத்து கிடந்தா கூட பார்க்க வர 4 நாள் ஆகுமா? அந்த மாதிரி ஆயிரம் போதுல நீ அங்க போனா நான் பாட்டி செத்துக்கிட்டு போனா என்ன யாருல கொல்லி வைப்ப எனக்கு. மீனு சும்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத பாத்துக்க. எதுக்கு வீட்டை போட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அடக்கியே? நாங்க சில்லுன்னு மோர் போட்டு வச்சிருக்கேன் குடிங்க. இந்த மாதிரி மீன் குட்டி இனிமே பேசணும்னா உங்ககிட்ட பேச மாட்டேன் பாத்துக்கணும். இன்னொரு காலையும் உடச்சு வச்சிருவேன். அம்மா உள்ள வரலாமா? என்ன பேரனுக்கும் பேத்தியா இருக்கும் சண்டையா நடக்கு? உள்ள வாங்க. என்ன வெளியே நின்னுட்டியா? வாங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மீனாட்சம்மாக்கு கால் அடிபட்டு இருக்குன்னாவ? ஆமா அத்தை கைய காலெல்லாம் உடச்சு வச்சுக்கிட்டு இருக்காவ பாருங்க. வாங்க ஆண்டி உட்காருங்க. என்னன்னு உளுந்தியா அப்படி? உட்காரம்மா. அது ஏன் நேரமா என்னமோ பாத்ரூம்ல வடிச்சு விழுந்துட்டேன். காலு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைக்கு தான் எலும்பு முறிஞ்சிட்டு போல இருக்கு. ஐயே இப்ப கட்டுப்பட்டது ஒன்றும் சரியில்லையா? ரமணி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா ஆண்டி கட்டு போட்டது ஏதோ சரியில்லை போல இருக்கு. ஆச்சுக்கு நல்லா வலிக்குதுன்றாங்க. அதான் வேற இடம் தான் கட்டு போட்டதுக்கு கூட்டிட்டு போனோம். அது சரியா பொருந்தின மாதிரி வேற தெரியலன்றாங்க. அதான் நமக்கு ஒரு இடம் தெரிஞ்ச இடம் இருக்கு பத்துக்க. அதான் சரி சொல்லலான்னு வந்தேன். அங்க நல்லா அது தைலத்தை போட்டாலே கேட்டுக்கிடும். அது எங்கக்கா இருக்கு? நான் இருந்தேன் பாருங்க ஒரு ஊர்ல 1 வருஷத்துக்கு. அந்த ஊர்ல தான் ஒரு இடத்துல ஒரு ஆளு நல்லா கட்டு போடுவாரு. நல்லா இருக்கும். எதுவும் கைவலி கால்வலி மூட்டு வலி இருந்தா கூட தைலத்தை போட்டு நீ விட்டா கூட கேட்டுக்கிடும். அவர் நல்லா பிடிச்சி விடுவார் பார்த்துக்கிடுங்க. நல்லா கட்டுலாம் அந்த எலும்பு முறிவுக்கெல்லாம் சட்டுன்னு சேர்ந்துக்கிடும். அங்கே கட்டுனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இடம் சொல்லுங்க ஆண்டி, நான் கூப்பிட்டு போறேன். மீன் குட்டியை எப்படி ஆயினும் சரி பண்ணணும். சும்மா இருல. வயசாகி போச்சு இல்லாமா? அப்படிதான் எங்க போனாலும் இதே கதை தான். எலும்பு கூடியது கஷ்டம்னு சொன்ன வயசாயிட்டு பத்தியாமா? இப்போ வயசு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வயசு இருந்துச்சுன்னா எலும்பு பொறிஞ்சிரும். இது கொஞ்சம் கஷ்டம் தானே டாக்டரே சொன்னாரு. எனவே நமக்கு காலம் பூரா கையை இப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு? அது சரிதான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அப்படி ஒண்ணு மீன் குட்டி உனக்கு வயசாகல. சும்மா இரு. நீங்க எந்த இடம்னு சொல்லுங்க ஆண்டி, நான் கூப்பிட்டு போறேன். இருப்பா. நான் லட்சுமி கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கிடியே. அவரு வாரத்துல ஏதோ 4 நாளா என்னமோ தான் வீட்டுல இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால நான் போனப்பட்ட அவர் எந்த நேரத்துல இருப்பாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்றேன். லட்சுமின்னா அந்த சோனி சந்தியான்னு 2 பொண்ணுங்க இருக்குமே அந்த அவங்களா? ஆமா அவளேதான். ரமணிக்கு மைனியாரு. அவங்கள தெரியுமே எனக்கு நல்லா. அவகிட்ட தான் கேட்டு சொல்லணும் பாத்துக்கையா. கேட்டு அப்புறம் சொல்லட்டுமா? சரி ஆண்டி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சரியா சரி. நாங்க அந்த மோரை குடிங்க முத.
அட உங்க மாமியாருக்கு கொடுங்க முத. நீ குடிமா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீங்க குடிக்கக்கா, நான் அவியலுக்கு மறுபடியும் போட்டு எடுத்துட்டு வரேன். சரி, ஆசைப்பட்டு தாரியா வேண்டாம்னா சொல்ல முடியும். சரி கொண்டாங்க குடிப்போம். இருங்கத்தே, நான் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு வேண்டாம்மா, என் பேராண்டிக்கு போட்டு கொடு. வெயில நல்லா அடிக்க பத்தி அவனுக்கு சூடு பிடி கிடுபிடி வந்துட போகுது. வெயில்ல வண்டி எடுத்துக்கிட்டு சுத்துவான். அவனுக்கு ஒரு மோரை நல்லா நச்சுன்னு கலக்கி கொடு. இந்தா போட்டு வரேன். சரி ஆண்டி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் தான் வாரேன். சரியா. எங்க இந்தாங்க காப்பி. கொண்ட லட்சுமி. ஆமா, அப்படி என்ன செய்து உமருக்கு ஒரு மாதிரியா கடக்கியது? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீர் கடக்க சாடைய பார்த்தா ஒரு நாள் நீர் இப்படி கடக்க முடியலன்னா கூட அந்தால அடிச்சு பிறண்டு ஓடுவியரு. தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு தண்ணி வைக்கணும்னு. இப்ப அப்படி இல்லையே, போவாண்டேன்னு கடக்கியல உடம்பு வலிக்கே. இப்படிலாம் கடக்க ஆள் இல்லையே. நீர் ஏதோ உடம்புக்கு வேற என்னமும் செய்யுதா? எதுனாலும் சொல்லு. போய் பயமா இருக்கு. 2 பிள்ளைய கரை ஏத்தணும். இது ஆட்டுக்கிட்டு வலிக்க போய் ஆஸ்பத்திரி போய் செக்கு பண்ணுவோமா? நானும் நேத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வரையும் முண்டுங்கியாரு, ஒன்னும் சொல்லையும் முண்டுங்கியாரு. அவாட்டுக்கு படுத்து கிடக்கியாரு. எனக்கு பயமா இருக்கு. போய் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் தூங்கி எழுந்து எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் பிள்ளைகளை மட்டும் போய் மோட்டர் போட்டு விட்டு வர சொல்றியா? இந்த சொட்டு நீர் போற இடமாவது போயிட்டு போட்டுன்னு. இங்க போய் தண்ணி பாய்க்க இடமாவது கடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டியே. மெதுவா நாளும் நான் போய் ஒரு 10-11 மணிக்கு மேல போய் பாத்துக்கிட்டியே. இப்போதைக்கு போய் இந்த சொட்டு நீராவது மோட்டர் போட்டு விட்டு வர சொல்லலாம் கொஞ்சம் பிள்ளைகள் வேலை. நான் போய் கூட தண்ணி பாய்ப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்ல. நீர் ஏன் இப்படி இருக்கியர்னு முத தெரியணும்ல. ஆஸ்பத்திரிக்கு வரோம், போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரே வியாத்துக்கிட்டு கிடக்கு. ஏன் இப்படி வியாக்குதுன்னு தெரியணும்ல. அது கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், அதான் வியாக்குமா இருக்கும். வயசாகுது இல்ல. என்ன வயசாகுது? நான் இந்த உடம்பு வச்சுக்கிட்ட நான் ஓடியும் சாடியும் எல்லாம் பண்ணியே எழுதான இருக்கிறது. விளக்கு மத்து குச்சி கணங்கா ஒம்முருக்கு ஏன் ப்ரெஷர் வரப்போகுது? சரி விடு, ஒன்றும் செய்யாது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கஞ்சை கட்டிட்டு இடம் நான் கூட போயிருவேன். போய் மெதுவா தண்ணி பாய்ச்சிக்கிடுவேன். அது பிரச்சனை இல்லை. நீ போட்டு கிடந்து அதே போட்டு யோசிச்சுட்டு அடக்காத. இப்படியே சொல்லி அப்புறம் பெருசா இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். 2 குமரி வேலை கரையத்தனாமா. அதெல்லாம் இல்ல, நல்லதே நடக்கும். நீ சும்மா போட்டு எதையும் யோசிச்சுட்டு அடக்காத. நேற்று அச்சே திருதி. நானும் பழைய கொலுசையாவது போட்டுட்டு கொலுசு வாங்கிடலான்னு பார்த்தேன். நீர் கடக்க சாடையை பார்த்தா உங்கள்கிட்ட எங்க கேட்க நினைச்சுக்கிட்டு தான் நானும் வேற ஒன்றும் கேட்கல. நீ மட்டுமாவது போய் ஏதாவது பார்த்து எடுத்துருக்கலாம்ல. ஆமா, இப்ப எப்படி சொல்லுவியரு? வேற நேத்து கேட்டிருந்தேன்னா நான் இப்படி கடக்க உனக்கு கொலுசு ரொம்ப முக்கியமாக்கன்னு இருப்பியரு. அப்புறம் 2 பேருக்கும் சண்டை தான் வரும். வேற என்னத்துக்கு போட்டு கேட்பானு தான் வேற நான் கேட்கல. அவ்வளோ கொலுசு அருந்து கிடக்கு. மாத்திதான் கேட்டு அடக்காளுவேன். நல்ல நாளும் பொழுது தங்கம் தான் வாங்க முடியலனாலும் வெள்ளியாவது வாங்கலான்னு பார்த்தேன். வெள்ளியும் போற போக்க பார்த்தேன்னா நம்ம வெள்ளியும் வாங்கிடாண்டம் போலதான் தெரியுது. நாளுக்கு நாள் எல்லாம் விலை ஏறிக்கிட்டு தான் போகுது. அட நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இருக்க மூச்சு மூட்டுல அதை வேற மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. சரி, நான் ஞாபகப்படுத்தல. இந்த சிறுபேரு அடுப்புல போட்டிருந்தேன். புட்டு தான் வச்சு சிறுபேரும் அப்பளமும் தரேன். சாப்பிட்டுக்கிட்டு எல்லா கலையிலக்கு பழைய கஞ்சி எதுவும் இல்லையா? எனக்கு கஞ்சியே போதும். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மோர் ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் மோர் போட்டு கஞ்சி தாயா. உமருக்கு புட்டு பிடிக்குமேன்னு தான் நான் புட்டு செஞ்சேன். புட்டு சிறுபயிறு அப்பளம்லாம். நீர் என்னன்னா கஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கீரு. இப்ப அதை சாப்பிட்டா விற்குமா? எனக்கு சாப்பிட இப்போ மணல்ல பத்துக்க. கஞ்சி தான் குடிக்க தேவலான்னு இருக்கு. கஞ்சி மட்டும் இருந்தா கொடு, இல்லாட்டினா கூட வேண்டாம் ஒன்றும். அதெல்லாம் பழைய கஞ்சி கிடக்கு. உமருக்காண்டி சோறு எப்பயும் கூட கொஞ்சம் போட்டு ராத்திரி பொங்கி வைக்கிறது தானே. கஞ்செல்லாம் கிடக்கு. அப்போ ஊற்றி தாரேன். தயிர் இருந்ததெல்லாம் அவ்வளோ ஊற்றி அப்பப்போ மோர் கலக்கி குடிச்சிட்டாலுவேன். கடையில் போய் தான் வாங்கிட்டு வர சொல்லணும். அப்படியே பிள்ளை கடைக்கு போனா ஒரு சீரட்டு பாட்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொல்லலாம். ஆமா, சீரட்டு இப்போ இவருக்கு ரொம்ப முக்கியம். முடியாத நேரத்துலயும் இந்த புகையை ஊதி தள்ளணும்னா. சரி வேண்டாமா, போ. இப்படி சீரட்டு குடி இப்படி கூத்தடிச்சுதான் இப்படி இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கியாரு. ஒன்னும் கேட்கலாமா? போ போய் வேலையை பாரு. தெரியாம கேட்டுட்டேன், கத்தாத. 2 குமரி வேலை கரையத்தை என்ன நீ போறமோன்னு நான் தான் மூச்சு முட்டி போய் கிடக்கேன். இவர் என்னத்தை நினைச்சுக்கிட்டு இப்படி கிடக்காரது தெரியல. நமக்கு இவரால எல்லா நாளும் அழுத்தம் தான். என்னன்னே தெரியல. இடது பக்கமா எனக்கு ஒரே வலியா இருக்கு. இவட்ட சொல்லவும் பயமா இருக்கு, பயந்துருவாளோன்னு. ஆஸ்பத்திரிக்கு போவையும் பயமா இருக்கு. இல்லைன்னா மெதுமா வேலைக்கு போறோன்னு சொல்லிட்டு அப்படியே இவன்ட்ட சின்ன திரட்ட கொஞ்சம் பைக்கில் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறியான்னு சொல்லி ஒரு செக்கப்பை எடுத்து பார்த்துட வேண்டியதுதான். மெதுவா போவோம் அவனை கூப்பிட்டுட்டு. நமக்கு இவட்ட சொல்லவும் பயமா இருக்கு. வேற இவளுக்கு எதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ண? இதுவே ஒரு டென்ஷன் பார்ட்டி. மெதுவா சின்ன திரையை விட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவன் வீட்டை மாட்டையும் சொல்லாதன்னு சொல்லணும். வேற அவன் இங்க சொல்லிட்டான்னா போச்சு.
இன்னைக்கு போய் என்னன்னு ஆஸ்பத்திரியில பாத்துறணும். நெஞ்சு பக்கம் கொஞ்சம் வலிக்க மாதிரி தான் இருக்கு. என்னண்ணே நேத்தும் தோட்டத்துக்கு வரல, இன்னைக்கு இன்னும் தோட்டத்துக்கு வரலையா? மரத்துக்கெல்லாம் தண்ணி வைக்காம மரம் என்னத்துக்கு ஆகும் அடிக்க வெயிலுக்கு? ஆமாப்பா எனக்கும் புரியுது. கொஞ்சம் உடம்புக்கு நல்லா பத்துக்க. இனிமேதான் வரணும்னு பார்த்தேன். வாங்க வாங்க, உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேனா. இந்தா வந்துடுறேன் ஒரு 11-12 மணிக்குள்ள வந்துருவேன். என்னண்ணே 11-12 ஆமாப்பா உடம்புக்கு கொஞ்சம் சோமுள்ள பத்துக்க. அதான் ஒரு மாதிரி முடிய மாட்டேங்குது. நான் வந்தேனே, நீ கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவியாடே? ஏன்னே எதுவும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாமான்னு பார்த்தேன். கொஞ்சம் கூப்பிட்டு போவியா? மற்றதெல்லாம் நான் வந்து நேரில் பேசிக்கிட்டுறேன். சரிண்ணே வாங்க. சரி சின்னத்திரகிட்ட சொல்லியாச்சு, அவன் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஒழுங்கா ஒரு டிவில வைப்ப, மாத்திக்கிட்டே இருக்காத. இருப வைக்க ஒண்ணுலயும் ஒண்ணும் ஓடல. அம்மா எனக்கு கொஞ்சமா வை, நிறைய வைக்காத. இதெல்லாம் வச்சனா எனக்கு கடுப்பாயிருவேன் பத்துக்க. இது ஒரு காமெடின்னு இந்த சேனல்லாம் வச்சுட்டு அடக்க. வேற ஒண்ணுலயும் ஒண்ணும் ஓடலன்னா வேற வச்சுதான் ஆகணும். அதுக்கு ஏதாவது பாட்டு சேனலா வை. இரு வந்து எடுத்துட்டு போங்கன்னு கத்திட்டு அடாந்தா உங்களுக்கு காது கேட்க மாட்டேங்க. என்ன நானும் காலையில இருந்து எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப நேருக்கு மண்ணணி போடாண்டாளுவேன். அம்மா நானா வந்து எடுத்துட்டு வந்துட்டேன், சந்தியா தான் எடுத்துட்டு வரல. திட்டுறதா இருந்தா அவளை மட்டும் திட்டு, என்னையும் சேர்த்து திட்டாத. எம்மா நான் ரிமோட்டை வச்சுட்டு வந்தேன்னா அதுக்கப்புறமா இவன் எடுத்துக்கிடுவாமா ரிமோட்டை. அதான் நான் வரல. நீ தானே ரிமோட்டை கொண்டுட்டு இந்த ரூமை தவிர்த்து வேற எங்கேயும் கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு இருக்க. ஆமா, வேற போற இடம் எல்லாம் தூக்கிட்டு போறிய, பாத்ரூம் போறீங்க விடாம தூக்கிட்டு வரிய. அதுக்குதான் டிவி ஸ்டாண்டை விட்டு இந்த ரூமை விட்டு எங்கேயும் ரிமோட்டு போகக்கூடாதுன்னு. அதான் எந்திரிச்சு வந்தேன்னா வேற ரிமோட்டை வெட்ட கொடுத்துட்டுலாம் வரலாம். அதுக்குதான் உன்னையும் எடுத்துட்டு வான்னு சொன்னேம்மா. ஒன்னு போன நோண்டணும், இல்லைன்னா டிவி முன்னாடியே இருக்கணும். போன் சார்ஜ் போட்டிருக்கோமா, அதான் டிவி கிட்ட வந்தோம். இல்லாட்டினா நாங்க யார் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து டிவி பார்க்க போறோம். டிவி பாப்பியே நல்லா டிவி. 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தோட்டத்துல போய் மோட்டர் போட்டு விட்டுவாங்க 2 பேரும். மோட்டர் போட போகணுமா? அப்ப இன்னைக்கும் தோட்டத்துக்கு போலையா? அவரு உடம்பு முடியலன்னுகிட்டு இருக்காரு. அவரு கொஞ்சம் லேட்டா போறேன்னாரு. நீங்களும் இப்ப போய் மோட்டர் மட்டும் போட்டு விட்டுவாங்க. அதுக்குள்ள நான் சோறு கறியெல்லாம் ஆக்கிறியே. அதுக்கப்புறம் வேணா அவரை படுத்து தூங்க சொல்லிட்டு நான் வேணா போய் தண்ணி பாய்க்கேன். சோறு கறியெல்லாம் ஆக்கல, அதனாலதான் நான் இப்ப வரல. உங்களோட போய் மோட்டர் போடுங்க இங்க. சரிம்மா போறோம். விடிய தின்னுகிட்டு இருக்காம சீக்கிரம் சட்டுப்பட்டு தின்னுட்டு இடத்த காலி பண்ணுங்க. அது யாரு நமக்கு போன் அடிக்கிறது? ஹலோ, இப்ப சீக்கிரம் எதுலையாவது வச்சு விடுவேன், இல்லைன்னா ரிமோட்டை யார்கிட்ட தந்துட்டு போ. நக்குவாவ கொருத்திய பாரு, நக்குவாவ சொல்றா. அந்தன தொடப்பக்கிட்ட பிஞ்சு போயிரும் பிஞ்சி. சரியான பொறாம பிடிச்சவா. நம்ம ரிமோட்டை வச்சிருந்தா என்னலாம் சொல்லி மாட்டி விட்றா நம்மள. பிடிக்காத சேனலை தான் வைப்பேன் பாரு. ஏதாவது சந்தியா இதை உன்னைய வைக்காதன்னு சொன்னேன். எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இதான் வைப்பேன். உனக்கு பார்க்க விருப்பம் இருந்தா பாரு, இல்லைன்னா எந்திரிச்சு போ. இரு, டிவி ஆஃப் பண்ணி விட்டு போறேன். போ அப்படிதான் போ, கிளம்பு. இப்ப கிறுக்கி எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? நான் பார்க்காத டிவி நீயும் பார்க்க கூடாது. எம்மா பாருமா, இவளா டிவி ஆஃப் பண்ணி விட்டு போறா. சரியான பொறாம பிடிச்சவாமா. சரி, இவளா நல்லாவே இருக்க மாட்டா. அப்படியா? சரி மருமவெல்லாம் நல்லா இருக்கல மைனி? எல்லாம் நல்லா இருக்கும். நான் அப்போ அவங்கள வர சொல்லட்டுமா? வந்தா பாத்துக்கிடுவியா? அந்த பையனுக்கு நல்லா தெரியும் நினைக்க உன்னைய. அதனால நீ அங்க வந்தா கூட்டு போய்க்கிடுவல்ல. அங்க ரமணி வீட்டுல இருக்க பத்துக்க. இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதான் அவியலோட கூட்டு வரல. இல்லாட்டினா நான் கூட்டு வந்து விட்டுருப்பேன் பத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனி, நான் பாத்துக்கிடுவேன். அந்த பையனை எனக்கு நல்லா தெரியும். அது பாட்டி தானே, பாத்துக்கிடலாம். வர சொல்லுங்க. அவியல்வ வந்த ஒரு ஆட்டோ கிட்ட வண்டி பிடிச்சு வருவாவுல. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அம்மா? அவியல்வ காரே வச்சிருக்காவ. அவியல்வ கார்ல வந்துருவாவ. வீட்டு உன்னை பத்தி சொல்லியிருக்கேன். நீ அந்த ஆளு எப்ப இருப்பாரு என்னென்ன டைமிங்கும் பார்த்து சொல்லுவேன்னு சொன்னேன். அங்க வந்தா அப்ப நீ கூட்டு போயிருவல்ல, பாத்துக்கன்னு நான் அவனுக்கு சொல்றேன் மறுபடி. சரி மைனி நான் பாத்துக்கிடுறேன். சரி அப்புறம் வைக்கட்டுமா லட்சுமி? சரி மைனி நீங்க வைங்க, நான் பாத்துக்கிடுறேன். அவரு நல்லா பாப்பாரு பாத்துக்கிடுங்க. சரி அப்ப நானும் வைக்கட்டுமா? சரி லட்சுமி. அம்மா யாருமா? யாரு? புஷ்ப மைனி தான். ஓ அவியலுக்கு என்னவா? அதான் உங்க காலேஜ்ல இருந்து சாம் பையன் இருக்கான்ல, அவன் பாட்டிக்கு அடிபட்டுருச்சா. அது காலு கைக்கு கொஞ்சம் இந்த கட்டுவாவில்ல, அதுகிட்ட கூட்டு போறதுக்கு கேட்டாவ. அதான் அவியலோட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஓ சீனியர் பாட்டிக்கா? சீனியர் அது யாரு? சாம் தாம்மா சீனியர். அது தெரியாது, அது சொல்லிச்சு. அந்த பையனை கூட உங்களுக்கு நல்லா தெரியுமாமன்னு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. கூட படிக்க பிள்ளை சாமுன்னா அப்போ அவன் தானே? அவனேதான். என்ன மாமி பாட்டிக்கு என்னவா? அது பாத்ரூம்ல வலிக்கு கை காலில் அடியா. அதான் கட்டியதுக்கு அது கட்டுனது எதுவும் சரியில்லையா. அதான் இங்க பக்கத்துல கூட்டு போய் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாவ. அதான் வர சொல்லுங்க, பாத்துக்கிட்டேன்னு இருக்கேன். போட்டு அம்மா நர்ஸ் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டால. நான் என்னடா வைத்தியமா பார்க்க போறேன். வைத்தியம் பார்க்க இடத்துக்கு கூட்டுட்டு போவேன், அவ்வளவுதான். பாருமா இவள டிவி ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாவ, ரிமோட் கொடுக்கலன்னு.
அம்மா அவ ஒரு டிவில உருப்படியா வைக்க மாட்டேங்காம மாத்திக்கிட்டே இருந்தா, அதான் கோவத்துல ஆப்படி விட்டு வந்தேன். அப்படிலாம் இல்லம்மா, அவளுக்கு பிடிச்ச சேனல்ல நான் வைக்கலன்னு கோவத்துல அவ ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டா. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்களாலா? உங்களை சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் தோட்டத்துல போய் மோட்டர் போட்டு விட்டுவாங்கன்னு இன்னும் இருந்து சண்டை போடியாலும் இன்னும் ஒரு வாய் எடுத்து திங்கல. காலங்காத்தாலே கிடந்து உங்களுக்கு இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு திங்க வலிக்குதுன்னு. ஏமா அவதான் பார்க்க விருப்பம் இருந்தா பாரு, இல்லைன்னா இடத்த கழி பண்ணுன்னா அந்த அளவுக்கு கோவத்துல ஆஃப் பண்ணி போட்டு வந்தேன். ஏமா உங்கள்கிட்ட இருந்தா நான் மூச்சு குட்டியே செத்து போவேன். நான் எந்தனையும் போறேன், போங்க. என்னவே சந்தியா, அம்மா ஒன்னும் சொல்லாம போயிட்டான்னு உனக்கு போஞ்சு போச்சோ? சிப்பானாயே, உங்ககிட்ட நான் மனசு பேசுவானாவே. போட்டி பேசாத, உன்னை யாரு பேச சொன்னா? சிப்பானாயே, சீனியர் பாட்டிக்கு அடிபட்டு இருக்குன்னா அம்மையை கூட்டு போக சொல்லியிருக்காவ. அப்ப இங்கதான் வருவாவளோ? ஐயோ, வீடெல்லாம் கச்சாமிச்சான்னு கிடக்குமே, கொஞ்சம் பெருக்கி எடுத்து கிளீன் பண்ணி வைப்போம் சாப்பிட்டுட்டு. ஏன்னா நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ? ஐயோ, நான் வரேன் இரு.